இப்போதும் உனக்கு தொந்தரவு, உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா, பகைத்து கொண்ட போதும் அடியா. ஆமேன். ஆண்டவர் நமக்கு யுத்தங்களை அனுப்புவதும், நம்ம கடினமான சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிப்பதும், சில நேரங்களில் நம்முடைய சரீரத்துல சில பலவீனங்களை கர்த்தர் அனுமதிப்பதும் நாம் விலகி போவதற்கல்ல, அவரை கிட்டி சேர்வதற்கே. நாம் விலகி போவதற்கல்ல, கிட்டி சேர்வதற்கே. இப்பவும் பிந்தி போகவில்லை ஆசாவே, இப்போதாவது நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் உன் கால் வியாதியை சுகமாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கித் தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமும் 16வது அதிகாரம். ஆசானுடைய கடைசி நாட்கள். முதல் 10 வருடம் ரொம்ப சூப்பரா போச்சு. அடுத்த 5 வருடம் அவங்க தாய் மாகாளால ஏற்பட்ட பிரச்சனைகளால் ஒரு தொய்வு, விக்கிரக ஆராதனை, அதனால ஒரு அமளி துமளி ஆகிப்போச்சு. ஆனாலும் ஆசா அதில் உடனடியாக திறன் கொண்டு அந்த தீர்க்கதரிசன எச்சரிப்பை கேட்டு அவன் அதை சரிப்படுத்தி, தன்னை சரிப்படுத்தி, ஜனங்களையும் சரிப்படுத்தி அதை கொண்டாந்து அடுத்த 20 ஆண்டு சூப்பராக போயிடுச்சு. அப்போ ஆக 35 ஆண்டு அவனுடைய அரசாட்சிக்கு அப்புறம் 36ஆம் வருஷத்துல ஒரு பிரச்சனை வருது. அப்போ கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தொய்வு வந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் தொய்வு வந்துருச்சு. தொய்வு வந்ததுனால கர்த்தர் நினைச்சார், பக்கத்தில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாய் பாசாவை யூதாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண அனுப்பிட்டார். அப்போ அவன் என்ன செய்கிறான், ஆசாவிடத்து போக்குவரத்தாக இராதபடிக்கு ராமாங்கிறத என்ன செய்கிறான், குறுக்க சுவர் கட்டுறான், பாதையை அடைக்கிறான். பாதை அடைக்கிற ஒரு வேலை செய்கிறான். அப்போ ஆசா கர்த்தருடைய ஆலயத்தில் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷங்களையும் வெள்ளியும் பொண்ணும் எடுத்து ஆலயத்தில் ஜெபிப்பதற்கு பதிலாக ஆலய பொக்கிஷங்களை எடுத்து என்ன செய்யறான், தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிடத்துக்கு அனுப்பி, எனக்கு என் தகப்பனுக்கும் உடைய தகப்பனுக்கும் ஏன் உடன்படிக்கை இருந்துச்சப்பா, எனக்கு உமக்கு இருக்குது, எங்கள் அப்பா காலத்துலேருந்தே அந்த உடன்படிக்கை இருக்குது, இந்த வெள்ளியும் பொண்ணும் உமக்கு அனுப்பியிருக்கிறேன், இந்த இஸ்ரவேலின் ராஜாவை பாசா எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறான்,
அவனை என்னை விட்டு விலகி போகும்படி நீ வந்து அவனோடு செய்த உடன்படிக்கை தள்ளி போடுன்னு பணத்தையும் பொன்னையும் வெள்ளியும் எடுத்து அனுப்புனா. எங்கேருந்து? ஆலயத்திலையும் அரண்மனையிலேருந்து எடுக்கிறான். என்ன செய்திருக்க வேண்டும்? ஜெபிச்சிருக்க வேண்டும். என்ன செய்திருக்க கூடாது? மனுஷனை சார்ந்திருக்க கூடாது. சரி, பெனதாத் ராஜாவாய் ஆசாவுக்கு செவி கொடுத்து அப்படியே வாரான். வந்து அனுப்பினோடனே ஈயோனையும் தானையும் ஆபால் மாயிமையும் நப்தலி பட்டணங்களையும் பண்டகசாலை முறியடிக்கிறான். உடனே பாசா அதை கேட்டபோது ராமா கட்டுறதை நிறுத்திட்டு வேலையை போடும். உடனே இந்த ஆசா என்ன செய்யறான்? எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் பாசா கட்டின ராமன் கற்களை எடுத்துட்டு வந்து கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டிக்கிட்டான். ஒரு வெற்றி கிடைச்சது, லகு உண்டாயிருச்சு, ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு. அப்போ ஞான திருஷ்டிக்காரனாய அனானி அப்படின்னு ஒருத்தன் யூதாவின் ராஜாவாகி ஆசாவளத்துக்கு வந்து ஒரு தீர்க்கதரிசி வர்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் கர்த்தர் நம்மிடத்த தீர்க்கதரிசியை அனுப்பி நம்முடைய குறைய சுட்டி காட்டுறாருன்னா, கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமா நம்மகிட்ட இருக்கிற குற்றத்தை உணர்த்தி நம்மளை கடிந்து கொள்கிறாருன்னா நம்மளை அவர் நேசிக்கிறாருன்னு அர்த்தம். நம்மளை அவர் கடிந்து கொள்ளாமல் போனா, நம்மளை எச்சரிக்காம போனா அவர் நம்மளை கைவிட்டு விட்டாருன்னு அர்த்தம். அதனால தான் தாவீது சொல்றாரு, நீதிமான் என்னை தயவாக குட்டட்டும், அது எனக்கு என்னையே போல இருக்குன்னார். அதனால கடிந்து கொள்கிறவர்களை நீங்க ஒரு நாள் வெறுக்காதீங்க. கடிந்து கொள்கிறவர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்று நினையுங்கள். கடிந்து கொள்கிறவர்களை கர்த்தர் உங்களுக்கு மேல கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த வந்து அவன் கடிந்து கொள்றான். நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளாம சீரியா ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரியா ராஜா ராணுவம் கைக்கு தப்பி போயிட்டு இருப்பா. ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தாங்கல்ல. அப்போ மாத்திரம் எனக்கு பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் அவன் உதவிகள் செய்வது மக்கள் லேசான காரியம் சொல்லி ஜெபித்து நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போது கர்த்தன் கையில ஒப்பு கொடுத்தாருல்ல. 9ஆம் வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? இந்த விஷயத்தை நீ மதி இல்லாம போயிட்டியப்பா, புத்தி இல்லாம போயிட்டிய. அதனால இது முதல் உனக்கு யுத்தங்கள் நேரிட்டு விட்டார். தேவார்த்தை தான் யுத்தங்கள், இது முதல் உனக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதுக்கு சொன்னார். சில நேரங்கள்ல எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. பாதுகாப்பாங்க. ஆசா என்ன செஞ்சிட்டான்? ஐயா அப்படியா, இப்படி நடந்துருச்சா? ஐயோ மறுபடியும் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த முந்தின அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்துல அந்த அசரியாங்கிற திருக்க சொல்லி உடனே அதை பார்த்து உடனே தன்னை சீர்படுத்தி தன்னை திருத்தி கொண்டது போல இங்க திருத்தி கொள்ளாம, இப்போ இவன் வயசும் ஆகிப்போச்சு. நான் நினைக்கிறேன் இவனுக்கு ஒரு 35 வருஷம் ஆச்சு. அவன் கொஞ்சம் வயது 35 ஆண்டுகள் முடிந்ததுன்னா கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு நல்ல வயது ஆயிட்டான். அப்போ இந்த ஞான திருஷ்டிக்காரன் மேல ரொம்ப கோபம் கொண்டு, கடும் கோபம் கொண்டு அவனை சரி யார்கிட்ட வந்து என்ன பேசுறான், நான் என்னை வந்து நீ தப்பு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு தீர்க்கதரிசிய சிறைச்சாலையில போட்டான். அதுவும் அல்லாம இன்னும் சில ஜனங்களையும் தனக்கு விரோதமா எதிர்த்து வந்தவங்களையும் தனக்கு இருக்கிற அதிகார பலத்தினால அவங்கள கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான், எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான், கடினமா நடக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால என்னாச்சு, ஆசா இது அவனுக்கு ஒரு இதுதான் அவனுக்கு நெகட்டிவ் பாயிண்டா போயிடுச்சு. இதுதான் அவனுடைய கேடு 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 ஆரம்பிக்கிறதுக்கு காரணம். கேடு வர ஆரம்பிச்சிருச்சு. உன்னை கடிந்து கொள்பவரை நீ கடிந்து கொள்ளாதே, உன்னை சிட்சிக்கிறவர்களை நீ வெறுத்து விடாதே, சிட்சையை வெறுக்காதே. உன்னை கடிந்து கொள்ளுகிறவர்களை, உன்னை சீர்படுத்துகிறவர்களை, உன்னை அழகுபடுத்துகிறவர்களை, உன்னை உருவாக்குகிறவர்களை பகைத்து கொள்ளாதே. கேடு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது சொல்லும்போது எனக்கு உள்ளுக்குள்ள நான் அபிஷேகத்தை உணர்றேன். எச்சரிக்கையா இருக்கு. உங்களுக்கு மேல இருக்கிற அந்த அதிகாரத்தை தள்ளி போட்டுறாதீங்க. உங்க மேல இருக்கிறதான அந்த உரிமை, உங்களுக்கு மேல ஒருத்தருக்கு உரிமை இருக்குது. என்ன தப்பு பண்றீங்க, நீ செய்யறது தப்பு, நீ சொன்னது தப்பு, நீ போகிற வழி தவறு, நீ இப்படி செய்திருக்க கூடாது, நீ இப்படி செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை பகைத்து கொள்ளாதே. அவனுடைய கேடு ஆரம்பிச்சிடும். எச்சரிக்கை.
அப்புறம் இது ஒரு பக்கம் நடக்க ஒரு 3 வருஷம் தாண்டிச்சு. 39வது வருஷம் காலில் வியாதி வந்துருச்சு. காலில் வியாதி. அந்த கால் வியாதி வந்த போது அது ரொம்ப மிகவும் உக்கரமா இருந்திருக்குது. அப்ப அந்த வியாதி நேரத்திலையும் அப்போதாவது கர்த்தரை தேடி இருக்கணும். கர்த்தரை தேடாம பரிகாரிகளை தேடினான். இங்க பரிகாரிங்கும் போது டாக்டர் அப்படி நம்ம மருத்துவர்களை தேடினான்னு ஒரு அர்த்தம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பரிகாரிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த விக்கிரக ஆராதனையோடும் அந்த பிசாசோட அந்த தந்திரங்களோடும் அப்படிப்பட்டதான தேவன் அல்லாதவற்றை பரிகாரங்களை தேட ஆரம்பிச்சிட்டான். அது அவனுடைய வாழ்க்கையில கேடுலையும் மகா கேடாய் பிடிச்சது. இப்போதும் உனக்கு தொந்தரவு, பிரச்சனை மேல பிரச்சனையா, பகைத்து கொண்ட போதும் அடியா ஆமேன். ஆண்டவர் நமக்கு யுத்தங்களை அனுப்புவதும், நம்ம கடினமான சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிப்பதும், சில நேரங்களில் நம்முடைய சரீரத்துல சில பலவீனங்களை கர்த்தர் அனுமதிப்பதும் நாம் விலகி போவதற்கல்ல, அவரை கிட்டி சேர்வதற்கே. நாம் விலகி போவதற்கல்ல, கிட்டி சேர்வதற்கே. இப்பவும் பிந்தி போகவில்லை. ஆசாவே, இப்போதாவது நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் உன் கால் வியாதியை சுகமாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்புறம் அதுல இருந்து ஒரு 2 வருஷம் தான் இருந்திருக்கிறான், செத்து போயிட்டான். 14ஆம் வசனம் சொல்லுது, தைலக்காரர்களால் செய்யப்பட்ட கந்தக வர்க்கங்களினாலும் பரிமளங்களினால் நிறைந்த ஒரு மெத்தையில அவன் வச்சு அதுக்கு மேல வெகு திரளான கந்தக வர்க்கங்களை கொளுத்தின பின்பு தாவீது நேரத்தில் வெட்டி வைத்திருந்த கல்லறையில அடக்கம் பண்ணாங்க. இது மறைமுகமா என்னத்தை சொல்ல வருது? மறைமுகமா என்ன தைலக்காரர்களால் செய்யப்பட்ட கந்தக வர்க்கமா, பரிமளங்கள் நிறைந்த ஒரு மெத்தையா, அப்புறம் வெகு திரளான கந்தக வர்க்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் காலில் இருந்த வியாதி அழுகி கிட்ட ஒரு மைலும் வர முடியாம பல மைல் தூரத்துக்கு நாத்தம் தாங்க முடியல. அவனுடையதான இளவுக்கு வந்த யாரும் பக்கத்துல நிக்க முடியல. பயங்கரமான நாற்றம் பிடித்தது. அதனால என்ன செய்ய வேண்டியதாச்சு? இந்த நாற்றத்தை போக்குவதற்கு திரளான கந்தக வர்க்கங்கள் எல்லாம் கொளுத்து வைக்க வேண்டியதாகி போச்சு. நிறைய சென்டெல்லாம் போட வேண்டியதாகி போச்சு. எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. உன்னை கடிந்து கொள்பவர்களையும் உன்மேல் ஆவிக்குரிய அதிகாரம் உள்ளவர்களையும் பகைத்து கொள்ளாதே, வெறுத்து விடாதே, இணங்கி போ, திருந்தி விடு, கர்த்தரை சார்ந்து கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவையில்லாமல் நீ விலகி போவானேன், தேவையில்லாமல் ஏன் பிரிந்து போவானேன், தேவையில்லாமல் அந்த தேவனுடையதான அந்த பாதுகாப்பின் வளையத்தை விட்டு வெளியே போகாதே. அந்த பாதுகாப்பின் அந்த நிழலை விட்டு அந்த கவரேஜுக்குள்ள இருந்து நீ அகன்று போகாதே. பாதுகாப்பு இல்லை, எச்சரிக்கையாயிரு. வா, இப்போதும் பிந்தி போகவில்லை. ஆசாவே, இப்போதும் பிந்தி போகவில்லை. வா, நான் சுகமாக்குகிறவர், நான் உன்னை சுத்தமாக்குகிறவர், நான் உன்னை என்னோடு சேர்த்துக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். வா என் பக்கம், மறுபடியும் உன்னை துளிர்க்க பண்ணுவேன், உன்னை பயன்படுத்துவேன் கர்த்தர் சொன்னார். ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசா ராஜாவுடைய 36வது வருஷத்துல நடந்த சம்பவம். இஸ்ரவேல் யூதா 2ஆ பிரிஞ்சிருக்குது. இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளதான ஜனங்கள் பாசா ராஜாவா இருக்கிறான், யுத்தத்துக்கு வர்றாங்க. ஏற்கனவே எத்தியோப்பியா வந்த போது, அவன் எத்தியோப்பியர் 10 லட்சம் ஜனங்களோடு வந்தபோது கர்த்தரை சார்ந்து கொண்டான். கர்த்தர் எளிதாக அவர்களை விலைக்கு ரட்சித்தார்னு சொல்லி பார்க்கணும். இந்த நேரத்தில் பெனாதாத்தை சார்ந்து கொண்டான், கர்த்தரை அல்ல. அப்போ கடிந்து கொள்ளப்பட்ட போது அவன் அந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்? அவன் சிறைச்சாலையில் அடைக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறான்? நிறைய கொடூரமாக கஷ்டப்படுது. ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி தெரியல. நிறைய எக்கச்சக்கமாக பொருள் பெருகும் போது அதன் மேலே உன்னுடைய இருதயத்தை வைக்காதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்கும்போது தேவனை தேடுகிற காரியம் குறைந்து போகிறது. இந்த நாளில் என்ன ஆசீர்வாதம் வந்தாலும், என்ன மேன்மை வந்தாலும் நம்ம கர்த்தரை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க எல்லா ஆசீர்வாதத்தை பின்னாடி வச்சுட்டு தேவனுக்கு பயந்து
நாம் கடிந்து கொள்ளப்படும் போது, கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? திடன் கொண்டு நம்ம கர்த்தருடைய காரியத்தை நடப்பிக்க வேண்டும். ஆசா முதலாவது நல்ல சொன்ன போது முதல்ல 14வது அதிகாரத்தில் பார்க்குறோம், 15வது அதிகாரத்தில் பார்க்குறோம். நன்றாக 14, 15 ஆகிய அதிகாரங்களில் நன்றாக கர்த்தருக்கு உகந்தவனாய் இருந்தவன். இந்த நாளில் அவன் கர்த்தருக்கு தூரமான காரியத்தை நம்ம இதில் பார்க்குறோம். அப்போ ஆஷா என்ன செய்தான்? கடிந்து கொள்ளப்பட்ட போது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை பற்றி உத்தம இருந்தவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் விழாவி திரிகிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் நம்ம உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பதற்காக அவருடைய கண்கள் இன்னைக்கும் ஜனங்களை தேடிக்கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் உத்தமமா இருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு நாம உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடுவோம். பாஷா கடைசி நாட்கள்ல கர்த்தரை விட்டு தன்னுடைய வியாதி நேரத்திலையும் கர்த்தரை தேடாமல் அவன் பரிகாரியை தேடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால அவங்க மரித்து போனான் என்பதை பார்க்கிறோம். வேண்டாம், நம்ம என்ன செய்வோம்? எல்லா சூழ்நிலை கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, கிருபை இரக்கம் தான் நல்ல பிதாவே. இந்த ஆசா ராஜாவுடைய தானே வாழ்க்கையில அவன் உண்மை தேடின போது நீங்க கர்த்தாவே அப்பா உதவி செய்தீங்க. ஆமேனப்பா இந்த பெனாதாத்தை கர்த்தாவே அப்பா புறஜாதிய ராஜா ஆமேனப்பா சீரியா ராஜாவை தேடி ஆமேனப்பா தேவாலயத்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் கொடுத்து கர்த்தாவே தனக்கு சாபத்தை வருவித்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் நாங்கள் உங்களை மாத்திரம் சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா கர்த்தாவே. ஆமேனப்பா ஸ்தோத்திரம். விக்கிரகத்தின் மேலேயோ மனுஷர் மேலேயோ நாங்கள் கர்த்தாவே நம்பிக்கை வைக்காம வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து நாங்கள் எல்லா காரியத்தையும் நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு துணை நிற்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமேனப்பா தம்மை பற்றி உத்தம இருத்தோடு இருக்கிறது தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு ஆமேனப்பா உங்களுடைய கண்கள் ஆமேனப்பா பூமி எங்கும் உலாவி தருகிறது பார்க்கிறோமே. எஸ்அப்பா ஸ்தோத்திரம். நாங்களுமே உத்தமமாய் பின்பற்ற உதவி செய்யும் அப்பா. அப்படியே செய்யும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய பாதுகாப்பையும் உம்முடைய கர்த்தாவே அப்பா விடுதலையும் உம்முடைய வெற்றியும் நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.